அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்-ஆகிபத்து லில்-முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் திருமணம் சம்பந்தமாக தொடர் உரையாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த திருமணம் விஷயமாக அல்லாஹ்வும் தூதரும் எந்த அடிப்படையில் நிக்கா செய்ய சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நாம் திருமணத்தை செய்தால் அது இபாதத்தாக மாற்றப்படும். அது மாத்திரம் இல்லாமல் அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன மாதிரி நாம் நிக்கா செய்யும் பொழுது அங்கே எல்லோருடைய உரிமையையும் நாம் கொடுத்து விடுகிறோம். ஆணுக்கு உரிய உரிமை, பெண்ணுக்கு உரிய உரிமை, பொறுப்பாளருக்கு உள்ள உரிமை, குடும்பத்தினருக்கு உள்ள உரிமை, சமுதாயத்துக்கு உள்ள உரிமை, இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த திருமணத்தில் அடங்கி இருக்கிறது. அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன மாதிரி செஞ்சாங்க. அது இல்லாத காரணத்தினால்தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் உள்ள சில அறிவற்றவர்கள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை பார்க்கிறோம். எதுவுமே தெரியாத, மாற்றத்தை பற்றி நாலேஜ் இருக்காது, அல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு புரியாது. ஏதோ வாயில வந்ததெல்லாம் சமுதாயத்தின் மீது பலி போட்டுவிட்டு தாங்கள் செய்கிற காரியம் சரி என்று வாதிடுகிற ஆண்கள் பெண்கள் அதிகமாக இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லப்படுவது நம்ம அல்லாஹ்வும் தூதரும் என்ன சொன்னார்களோ அதை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறோம். இதுபோன்று மார்க்கத்துக்கு புறம்பாக செயல்படுகிற ஆண்களையோ பெண்களையோ வலைத்தளங்களில் பேசும் பொழுது அவர்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து கொண்டு நம்ம இருக்கக்கூடாது. எப்போதுமே பதில் கொடுக்காம அல்லாஹ்வுடைய அந்த செய்தியையும் தூதருடைய செய்தியையும் நம்மால் முடிந்தவரை சமுதாயத்துக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த விஷயங்கள் தான் அவர்கள் மைண்டில் போய் அதை மாற்றணும். இல்லை என்று சொன்னால் அவர்களோடு நான் வாக்குவாதம் செய்ய போகிறேன் என்று சொல்லி நம்முடைய நேரங்களை வீண்வரிவு செய்ய வேண்டியிருக்கும். அதனால தான் இந்த ஆணுக்குரிய உரிமை, பெண்ணுக்குரிய உரிமை, பொறுப்பாளருக்குரிய உரிமை, குடும்பத்தாருக்குரிய உரிமை, சமுதாயத்திற்கு உரிமை எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுக்கலாம் இருக்காவல். ஆண்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், லா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன வல அமத்துல் முஃமினத்துல் ஹைரும் மின் முஷ்ரிகத்தின் வலவ் ஆஜபத்கும். தெளிவாக அல்லாஹ் சொல்லி விடுகிறான். இங்கே ஆண்களை பார்த்து அல்லாஹ் அழைக்கின்றான். நிக்கா செய்யக்கூடிய ஆண்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நிக்கா முடிப்பதாக இருந்தால் நீங்கள் இணை வைக்கின்ற ஒரு பெண்ணை ஒருபோதும் நிக்கா செய்து விடாதீர்கள். அவளை விட, அந்த இணை வைக்கின்ற பெண்ணை விட அடிமை பெண் சிறந்தவள். ஏனென்று சொன்னால் அந்த அடிமை பெண்ணுக்குள்ள அல்லாஹ்வை பற்றிய பயம் இருக்கும், மறுமையை பற்றிய பயம் இருக்கும், வாழ்க்கைன்னா என்னன்னு அவளுக்கு புரியும், உலகம்னா என்னன்னு புரியும், உலக வாழ்க்கைக்கு பிறகு எங்கே போறேன்னு அவளுக்கு புரியும். நீ பாட்டுக்கா அழகா இருக்கான்னு சொல்லிட்டு அல்லாஹ் இப்படியே பதிவு செய்கிறான். வலவு ஆஜபத்கும் என்ற வார்த்தைக்கு உலக அழகியாக இருந்தாலும் சரியா என்பதுதான் தெளிவான டிரான்ஸ்லேஷன். அதில் ஆஜபத்கும் என்றால் உங்களை ரொம்ப கவர்ந்து விட்டால் அவர் அந்த இணை வைக்கின்ற பெண் உலக அழகியாக இருந்தாலும் சரியே அவளை நீ திருமணம் முடிக்காதே என்று சொல்லி ஆண்களை பார்த்து அல்லாஹ் சொல்லிவிட்டான். இது ஒரு பக்கமா. பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், லா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமினு. நீங்கள் ஒரு பெண்ணுக்கு திருமணத்தை நடத்தி வைக்காதீர்கள். அங்க சொன்ன நீங்கள் திருமணத்தை முடித்துக் கொள்ளாதீர்கள் ஆண்களை பார்த்து சொல்லிவிட்டு இந்த இடத்துல
இந்த பொறுப்பாளரை பார்த்து அல்லாஹ் சொல்றாங்க, பெண்ணை பார்த்து சொல்லலை, பெண்ணை அழைத்து சொல்லல. அங்க சொன்னா ஆணை அழைத்து சொன்னான் அல்லாஹ். இங்க எல்லா பெண்களையும் அழைத்து சொல்லாமல் யார் நிக்கா முடித்து கொடுக்கிறார்களோ அந்த பொறுப்பாளரை அழைத்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நிக்கா முடித்து வைக்காதீர்கள். யார? அந்த இணை வைக்கின்ற ஆண்களை. அந்த இணை வைக்கின்ற ஆண்களை விட ஒரு அடிமையான ஒரு நம்பிக்கைக்குள்ள ஆண் சிறந்தவன். அந்த இணை வைக்கின்ற ஆண் உலக அழகனாக இருந்தாலும் சரி, உங்களை கவரக்கூடியவனாக இருந்தாலும் சரி என்று ஒரு பக்கம் ஆண்களை அழைத்து பேசிவிட்டு மறுபுறம் நிக்கா முடித்து வைக்கிற பொறுப்பாளர் அழைத்து அல்லாஹ் பேசுகிறார். இப்படி சொல்லியாச்சு அல்லாஹ். உடனே இந்த சம உரிமை வேண்டும் என்று கேட்கிற பெண்கள் வந்து டக்குன்னு ஒரு போர்வழி தூக்குறாங்க. என்னது? என்னைக்கு அல்லாஹ் வந்து ஆண்களை பார்த்து நீங்களே முடிச்சிங்கன்னு சொல்கிறான், பெண்களை பார்த்து முடித்து வைங்கன்னு சொல்கிறான். அப்போ இங்கே வந்து படைத்த ரப்பல் ஆலமீன் நமக்கு சம உரிமை தரவில்லை என்று ஒரு தொப்பா வழங்கி கொண்டு இவர்களாக ஒரு கற்பனை பண்ணி சட்டாகான்னு சொல்லிட்டு தான் சோசியல் மீடியாவில் வந்து ஆட்டம் போடுறது. வேற ஒன்று இருக்கிற காரணம் என்னது? சோசியல் மீடியாவில் ஆட்டம் போடுறதுக்கும் விமர்சனம் பண்ணுறதுக்கும் தவறாக பேசுறதுக்கு காரணமே என்னன்னு சொன்னாக்கா, இந்த குர்ஆனுடைய பேசிக் நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு விளங்கலை, அல்லது ஏன் சொன்னாங்கன்னு ஆய்வு செய்து பார்க்கல. எதுக்காக அல்லாஹ் சொல்கிறான்? படைத்த ரப்பல் ஆலமீன் ஆச்சு. அப்போ அல்லாஹ் வந்து உரிமைகளை தருகிறான். எத்தனைக்கு அவன் வேறுபாடு காட்டியிருக்கிறான், எத்தனை உரிமைகளை எல்லாம் பெண்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கிறான், எத்தனை பாதுகாப்பை அவன் வழங்கியிருக்கிறான், எத்தனை சொத்து உரிமைகளை வந்து சமபங்கு கொடுத்திருக்கிறான். அதற்கு வந்தாரா அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு பூராக ஆண்களை பொறுப்பாக்கி வைத்திருக்கிறான். இவ்வளவு கோடிக்கணக்கான நன்மைகளை அல்லாஹ் பதிவு செய்கிற ஆண்களை விட பெண்களுக்கு குர்ஆன்ல ஹதீஸ்ல இருக்குது. அந்த அளவுக்கு சொல்லியும் அரைகுறையாக படித்து விட்டு ஒன்றுமே கல்வி ஞானம் தெரியாமல் விமர்சிக்கின்ற தோரத்தில் இருக்கிற பெண்களை நீங்கள் விட்டுவிட வேண்டும். அவர்கள் அப்படியே போக வேண்டியதுதான். முடிந்தால் அல்லாஹ் நாடினால் அவர்களுக்கு இந்த குர்ஆன் வசனங்களுடைய அந்த அர்த்தமும் அல்லாஹை பற்றிய சரியான நாலேஜ் இருந்தால் தான் அவங்க திருந்துவாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் போர்ப்படி தூக்கி நீங்கள் வந்து ரிபேட் பண்ணி வாக்குவாதம் பண்ணி நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா வேற நம்மளால செய்ய முடியாது. இது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் இப்படி சொன்ன அல்லாஹ் பார்த்தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அன்கிஹு உன்ன நீ அதினி இல்லி அகலிக்கிற 45வது எப்படி வருது? நீங்கள் அந்த குடும்பத்தாரோடு கேட்டு பர்மிஷன் வாங்கி கொண்டு பெண்களை நிக்கா படித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். இங்கே வந்து குடும்பத்தினருக்கு அல்லாஹ் வந்து இங்கே ஒரு சப்போர்ட் பண்ணுறான். குடும்பத்தினரோட அனுமதி இல்லாமல் அந்த பெண்ணை வந்து யாரும் நிக்கா படிக்கக்கூடாது. இங்கே வந்து ஆண்களுக்கும் இதில் வந்து பாடம் இருக்கிறது. என்ன ஓய்சத்துக்கு ரோட்டில் பார்த்த ஏதோ ஒன்று கல்யாணம் பண்ணிட்டு சொல்லலாம். இங்கே ஒன்றும் ஒரு பெண்ணை நீ பார்க்கிறாய், அந்த பெண் வந்து மூமினாக இருக்கிறாள், அல்லாஹ்வை நம்பியவனாக இருக்கிறாள். அப்படி இருக்கும் பொழுது நீ உன்னுடைய தந்தை எடுத்தவோ தாய் எடுத்தவோ வந்து அதை பற்றி நீ ஆலோசனை பண்ணி அந்த பெண் சரியான குடும்பத்தை சேர்ந்தவளா, விசாத்துக்கு உரியவளாவல், அல்லாஹ்வின் தூதரை நம்புகிறாளா, அவளுடைய ஒழுக்க விஷயங்கள் எப்படி இருக்கிறது, இபாதத்து எப்படி இருக்கிறது, அதையெல்லாம் ஆலோசனை செய்தால் அந்த அந்த ஆணும் நடைமுறைப்படுத்தணும். அதுதான் அல்லாஹ் இங்கே பதிவு செய்யலாம். மேலதிகமாக குடும்பத்தினரோட அனுமதி பற்றி நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்யணும். அதுக்கப்புறம் பெண்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பொறுப்பாளரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு பொறுப்பு இருக்கின்ற காரணத்தில் உங்க இஷ்டமா நீங்க இருக்காம புரிஞ்சுக்க கூடாது. இந்த வழி இருக்காங்கல்ல, வழிக்கு வந்து ரசூலுல்லாஹ் பாடம் எடுக்கிறாங்க. எப்படி உங்களுக்கு பொறுப்பு இருக்குது, அந்த சபையில் நீங்க தான் கையெழுத்து போட்டாங்க. அந்த பெண்ணுக்காக நீங்க கையெழுத்து போட்டா செல்லாது. அதற்காக இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு நீ என்ன செய்யக்கூடாது, எவனாச்சும் மோகத்துக்கு ஒரு மாப்பிளையை பார்த்தா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கூடாது. தெளிவாக சொல்றாங்க. எப்படி நீங்கள் பெண்ணின் சம்மதம் இல்லாமல் நிக்கா முடித்து வைத்து விடாது. எவ்வளவு சூப்பராக இருப்பார்கள். எந்த கோணத்தில் ஆய்வு செய்து பார்த்தாலும் எந்த விதமான கொஞ்சம் கூட யாருக்கும் பாதிப்பு அடையாத வகையில அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறாங்க. நீங்களாக வரம்பு மீறி பொறுப்பாளர்கள் உங்க இஷ்டமாக ஒரு ஆணை பார்த்து இதைத்தான் நீ நிக்கா முடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எந்த பெண்ணையும் சொல்லாதீர்கள். அது தந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் வாரிசாக இருந்தாலும் சரி, அல்லது ஊர் தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது ஜமாத் தலைவராக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் அந்த வழி என்ற பொறுப்புக்கு வருகிறார்களோ அவர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் முதல்ல பெண்ணுகிட்ட சம்மதம் கேட்டுக்குங்க. பெண்ணை பார்க்க சொல்லுங்க, ஆணை பார்க்க சொல்லுங்க, ஆணு பெண்ணை பார்த்து கொள்ளட்டும். அதுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு பிடித்தால் மாத்திரம் தான் நீங்கள் அடுத்து கொண்டு பேச வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ ஆயிஷா எல்லாம் கேட்குறாங்க, யாரும் சொல்லலாம் விதவை பெண்ணாக தான் பிரச்சனை இல்லை, அவள் வந்து சம்மதம் சொல்லுவாள். கண்ணை பெண்ணாச்சு அவள் எப்படி சம்மதம் கொடுப்பா, அவள் வெக்கமாக இருக்குமேன்னு சொல்லி
இப்படி கேட்குறாங்க ஆயிஷா அதிசயம் வருது. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு கன்னி பெண்ணை சம்மதம் கேட்கும் பொழுது அவள் மௌனமாக இருப்பாள், அதுதான் அதுக்கு சம்மதம் அப்படிங்கிறது. இப்போ இந்த பெண்ணுக்கு உரிமை கொடுத்துருக்கா இல்லைங்க? அப்போ வழியாக இருக்கிற அந்த பொறுப்பாளர் தன் இஷ்டத்தை செய்யக்கூடாது, அந்த பெண்ணோட சம்மதம் வேணும், பெண்ணு அந்த ஆணை பார்த்திருக்க வேண்டும், பிடித்தாதான் நிக்கா முடிக்க வேண்டும் என்று சொல்லி அதை தெளிவாக ரசூலுல்லாஹ் சொல்லி விடுறாங்க. அதுக்கு பிறகு இன்னொரு அதிசயம் வருது, என் தந்தை எனக்கு என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் சம்மதம் இல்லாமல் நிக்கா முடிஞ்சு கொடுத்துட்டாங்க யாரும் சொல்லலாம், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உனக்கு அந்த ஆணை பிடிச்சிருக்காமா அப்படின்னு கேட்குறாங்க. அது சொல்லி பிடிக்கலாங்குது. அப்படின்னா நிக்காவை அவங்க என்ன செய்கிறாங்க, வேணாம், நீ தொடர்ந்து வாழ வேண்டியதில்லை, நீ குலா என்று சொல்லக்கூடிய நீயாக விரும்பி கணவனை மறுத்து விட்டு நீ வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ளலாம் என்றுதான் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. புகார் சகியான அம்சம் இருக்கிறது. அப்போ இங்கே பெண்ணுக்கு சம உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறாங்க இல்லையா, யார் சொல்ல சம உரிமை இல்லை இல்லை, உனக்கு என்ன உரிமை வேணும் கொடுக்கிறது. ஏன்னு சொன்னாக்கா உன்னுடைய பாதுகாப்பு கருவி தான் அது கூட. பெண்கள் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சமுதாயத்தில் ஒரு சபையில் உட்கார்ந்து அந்த ஆண்கள் இருக்கிற சபையில் உன்னால் சமூகம் உட்கார முடியாது. அதற்கு பிறகு நிக்கா சம்பந்தமாக ஏற்படுகிற பிரச்சனைகளை உன்னால் தனியார் என்று போல்டாக பேசி தீர்த்துக்க முடியாது. அதுக்கு பிறகு எல்லா வகையிலும் நீ பலகீனமாக இருக்கிறார். நீ எந்த வகையில் நீ ஆண் ஆதிக்கம் அதிகம் என்று நீ பேசினாலும், ஆணும் பெண்ணும் சமம் என்று நீ வெளியே போய் பேசினாலும் உன்கிட்ட பலகீனம் இருக்குது. பலகீனம் உனக்கே தெரியும், நீ உணர்ந்து பார்த்தா நல்லா உனக்கு புரியும். அந்த பலகீனத்துக்கெல்லாம் தகுந்தவாறு தான் படைப்பாளர் ஒரு சட்டத்தை உனக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டால் ரொம்ப சுமூகமாக எல்லாம் முடிஞ்சிடும். அது மாற்றமாக, அதுக்கு மாற்றமாக தானாக சிந்திக்கிறது. ஏதாவது உலக நடப்பு ஏதாவது சிந்திக்கிறது, இது சரியில்லை அது சரியில்லைன்னு அந்த மார்க்கத்தின் மீது பறி போடுறது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னாக்கா, இந்த முக்கியமான அடிப்படையாக இருக்கிற குர்ஆன் ஹதீஸுடைய நாலேஜ் நிக்கா முடித்து வைப்பவருக்கு இல்லை, நிக்கா செய்பவர்களுக்கு இல்லை. அதில் குறை இருக்கிறது, அதில் ஒத்துக்கொண்டுதான் பொறுப்பாளர்கள் தங்கள் இஷ்டம் போல் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. பொறுப்பாளர்கள் அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றுவதில்லை, மாறாக தன்னுடைய இஷ்டமாக செய்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு வாழப்போகிற இடத்துல அந்த பெண் கஷ்டப்படுகிறார், அதுக்கு பிறகு ஆணும் சில நேரங்களில் கஷ்டப்படுகிறார். இவைகளெல்லாம் பார்த்து விட்டு தான் அவங்க ஒரு போர்வழி கொடுக்குறாங்க. இவங்க இஷ்டத்தை செஞ்சிடறாங்க, எங்களை கேட்கறது இல்லை, அடிமைப்படுத்துகிறார்கள். எப்படி சொல்லி பேச்சு வருதா இல்லை? காரணம் என்ன அல்லாஹ் சொல்லி இருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் நாம் அந்த விஷயத்தை செய்யும் பொழுது எல்லோருக்குமே உரிமை அங்கே இருக்கிறது. நான் என்ன சொன்னேன் இல்லையா, பெண்ணுக்கு உரிமை, ஆணுக்கு உரிமை, அத்தாவுக்கு உரிமை, சமுதாயத்துக்கு உரிமை, சமுதாய தலைவர்களுக்கு உரிமை, ஊரார்களுக்கு உரிமை, சொந்தக்காரருக்கு உரிமை, இப்படி எல்லாத்தையும் முழுமையாக உள்ளடக்கிய உரிமையை நிக்கா மூலமாக அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த நாளை சரியாக பயன்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் திருமண வாழ்க்கை மிகவும் சரியாக அமையும். நாம் திருமணம் செய்து கொள்வது அந்த பெண்ணும் மார்க்க அடிப்படையில் வாழ்வாள். ஒருவர் மற்றவரை விட்டுக் கொடுத்து வாழ்கிற சூழ்நிலை ஏற்படும். எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வும் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்ற பேச்சு வீட்டுக்குள்ள வரும். அதற்கான தேர்வு சரியாக அமைந்துவிடும். மேக்சிமம் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் அந்த குடும்ப உறவுமுறை சரியாக இருக்கும். ஏனென்று சொன்னால் தாங்கள் செய்கிற அந்த தவறுகளை அல்லாஹ்வும் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று பார்த்து ரெண்டு பேருமே வாழ்க்கையை ஓட்டுவார்கள். அதுக்கப்புறம் ப்ராப்ளத்துக்கு வேலை இருக்காது. இந்த அழகிய குடும்பத்தை தான் அல்லாஹ்வும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த அடிப்படை விஷயங்களை புரிந்து கொண்டு நாம் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அந்த வீணான விமர்சனத்துக்கும் தவறான சிந்தனைகளுக்கும் தவறான கருத்துக்களுக்கும் சமயத்தில் இடமே இருக்காது. அதன் மூலமாக மார்க்கத்தை பின்பற்றுகிற அந்த ஜோடிகள் மூலமாக மற்றவர்கள் பயன்பெறுவார்கள் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இப்படி அழகிய முறைகளை இந்த நிக்கா விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். இன்னும் பல விஷயங்கள் அதில் இருக்கிறது. அதை விரிவாக நாம் வருகின்ற வாரங்களை பார்ப்போம். ரஹ்மான் நிக்கா விஷயத்தை சரியாக புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் சமுதாய தலைவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் தரப்பட வேண்டும். வாசல் ஆகிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம